ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, தீவனூரில் இருக்கிற பொய்யாமொழி பிள்ளையாரை தான் பார்க்க வந்துருக்கிறோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதாங்க உள்ள கோயில் உள்ள போகிறது. இதுலேருந்து அப்படி இந்த பக்கம் ரோடு. ஸோ இந்த பக்கம் தான் அப்படி வரும். அப்படியே வந்து இந்த பக்கம் இன்றைக்கி சனி பயிற்சி பயன் நடந்துருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயில் உள்ளுக்கு போகலாம். கோயில் உள்ள போயிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலோட உட்பிரகாரம். இதில் இருக்கிற இந்த வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, கோயிலோட வரலாறை பற்றி நமக்கு சொல்லுதுங்க. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரி தற்செயலாக வரும்போது ஒரு கல்லை கண்டுறாரு. அந்த கல்லை போய் தோண்டி எடுக்கும்போது அது விநாயகர் சிலையாக இருக்குது. அப்படி விநாயகராக அந்த சிலையை எடுத்து அங்கே இருக்கிற வியாபாரிகள் கோயிலாக பிரதிஷ்டை பண்ணி அங்கே உள்ளே வைக்கிறாங்க. அப்படி உள்ளே வச்சு வழிபட்டது தான் இந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகர். இப்போது வந்து என்னென்னா, இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்புகள் நிறைய இந்த வரைபடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாக தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே மும்மூர்த்திகளும் வந்து ஒரு தல விருட்சமாக இருக்கிறாங்க. இங்கே வழிபட்டு கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க அதை வேண்டிக்கிட்டு அந்த மரத்தில் தொட்டில் கட்டுறதோ இல்லை நூல் சுற்றி கட்டினாலோ அவங்களுக்கு நல்லது நடக்குன்றது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ தான் மூலவரோட வரைபடம், பொய்யாமொழியோட வரைபடம். அடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற மூலவரை நேராகவே பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது இதுதான் பொய்யாமொழி விநாயகர். இங்கே வந்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. இந்த கோயிலுக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா இங்கே QR கோடில் ஒரு இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்தால் தெரியும். இது கோயில்